அண்மைச் செய்தி. மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், விவரம். மாலத்தி, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையில 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு மேற்கு வங்க மாநிலத்தோடு நிறைவடைகிறது. அதற்கான தேர்தல் பரப்புரை தான் சரியாக 6 மணிக்கு இன்று நிறைவடைந்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரையிலுமே மொத்தம் 294 சட்டமன்ற தொகுதிகளில் 152 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் பரப்புரைகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில வாக்குப்பதிவிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்தல் பரப்புரை முடிவடைய வேண்டும் என்ற விதிமுறைகள் அடிப்படையில் சரியாக 6 மணிக்கு மேற்கு வங்க மாநில 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பரப்புரை என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை எல்லாம் கடந்த சில நாட்களாகவே மேற்கு வங்க மாநிலத்தில் முகாமிட்டு பல பகுதிகளுக்கும் சென்று தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருந்த நிலையில இந்த பரப்புரை என்பது ஓய்வடைந்திருக்கிறது. 142 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே 29ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. 29ஆம் தேதியோடு இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில ஒரே கட்டமாக மே மாதம் 4ஆம் தேதி என்பது இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் இதுவரைக்கும் இல்லாத வகையில முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில அதில் தோராயமாக 92% வாக்குப்பதிவு என்பது ஆகியிருக்கிறது. இது மேற்கு வங்க தேர்தல் வரலாற்றில் முதல் முறை என்றும் அந்த மாநிலத்துடைய மக்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கூட நன்றி எல்லாம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு என்பதும் இன்னும் 48 மணி நேரத்தில், அதாவது 29ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதிலும் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்துவார்கள் என இந்திய தேர்தல் ஆணையம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் பலவும் அந்த வாக்குகளை பெறுவதற்கான ஒரு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருந்த நிலையிலே இந்த வாக்கு சேகரிப்பு என்பது சரியாக 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு தொகுதிகள் பதற்றமான தொகுதிகளாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பரப்புரை முடிவடைந்த 6 மணி நேரத்திற்குள் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து வெளியாட்கள் அனைவருமே வெளியேற வேண்டும் என்று முன்னதாக மேற்கு வங்க மாநில தேர்தல் அதிகாரியும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகளின் பேரில் கூடுதலாக துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டு சட்டமன்றத்தினுடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய 142 சட்டமன்ற தொகுதிகளிலுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. மாலதி, மேற்கு வங்க தேர்தலின் பிரச்சாரம் தற்போது 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.